உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றாங்களே சார், அப்படின்னா என்னது சார்? மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கறது இந்த யோகம். இது 12 லக்னங்களுக்குமே 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைஞ்சாலும் இந்த யோகம் மிக சிறப்பாக செயல்படும். பொருளாதாரத்துல ஒரு பெரிய உயரத்துக்கு போகலாம் இந்த 2 செயற்கை இருந்தா, இந்த கிரக செயற்கை இருந்தா அப்படின்னா என்ன சொல்லுங்க? குரு சுக்ரன், இது பாதலட்சுமி யோகம் பேர். காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியும். குரு பார்வையில சனி இருந்தா என்ன பண்ணலாம்? பிள்ளைகளுடைய காலத்திலேயே ஜாதகர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வு அடைஞ்சார். வீடு, மனை, வாகனம், யோகம், காரு, என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி காலத்திலேயே அவர் அனுபவிச்சிருவார். 2ஆம் இடத்துல சனி கிரகம் இருந்தால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை சந்திச்சுங்க. நல்லா வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க திடீர்னு இப்போ மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை சந்திக்கிறாங்க. இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, தனுஷார் பார்த்தீங்கன்னா துலா லக்னம், 4ஆம் அதிபதி சனி கிரகம். அவர் துலாத்திலே உச்சமாகிறாரு. சனி தசை வந்தவொடனே அவர் மிகப்பெரிய ஒரு யோகம். 19 ஆண்டு காலம் அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு யோகம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பிரசன்ன ஜோதிடர், ஜோதிட ஆச்சாரியார் வி ஆனந்தவேல் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றாங்களே சார், அப்படின்னா என்னது சார்? நிறைய யோகங்கள் இருக்கு. அதுல பார்க்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகன்றது மிகச்சிறப்பான ஒரு யோகம். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு, காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனி. தர்மமும் கர்மமும் இணைந்த அதிபதிகள். அதனால் தர்ம கர்மாதிபதி யோகம். தொழில்காரகன் சனி கிரகமும் தனகாரகன் குருவும் இணைந்து ஒரு ஜனனகால ஜாதகத்தில் அமரும் பொழுது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கறது இந்த யோகம். இது 12 லக்னங்களுக்குமே 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைஞ்சாலும் இந்த யோகம் மிக சிறப்பாக செயல்படும். பொதுவாக இந்த ரிஷப லக்னத்துக்கு பெருசாக செயல்படாது. ஏன்னா அவர் குரு அஷ்டமாதிபதியாக வருவார். அதனால் ரிஷப லக்னத்துக்கு பெருசாக இதில் யோகத்தை கொடுக்காது. மற்ற எல்லா லக்னக்காரங்களுக்கும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்தாலோ அல்லது குருவும் சனியும் இணைந்தாலோ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயரத்தை கொடுக்குது. பொருளாதாரத்துல ஒரு பெரிய உயரத்துக்கு போகலாம் இந்த 2 செயற்கை இருந்தா, இந்த கிரக செயற்கை இருந்தா அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதாவது ஜாதகத்தில் குரு சனி சேர்க்க தர்ம கர்மாதிபதி யோகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன், இது பாதலட்சுமி யோகம்னு பேர். காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியும் காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதியும் இணைந்து இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் 2 தனகாரகன், ஒன்று குருவும் சுக்ரனும். இவர் குரு பெரும் பணம், சுக்ரன் சிறிய பணம். லட்சக்கணக்கில் இருக்கிறதெல்லாம் சுக்ரன். குருன்றது பெரும் பணம், கோடி கணக்கில் சொல்லுது. இது பாதலட்சுமி யோகம்னு பேர். இந்த கிரக சேர்க்கை இருந்து யாராவது ஒரு தொழில் நிறுவனத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை இருந்தால். இப்போ தொழில்ல உதவி அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட வராது. அதுவும் பண உதவி அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். கண்டிப்பா இந்த கிரக செயற்கை இருந்ததுன்னா, இந்த கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுடைய தொழிலுக்கு பண உதவி அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா எந்த கிரகத்தை சொல்லலாம்? அதாவது ஜனனகால ஜாதகத்தில் குருவுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சுக்கிரன் இருக்கணும். இல்லது சனி கிரகத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சுக்கிரன் இருக்கணும். இல்லைன்னா குரு சனி சேர்க்கைக்கு முன்னாடியோ சுக்கிரனும் பின்னாடியும் சுக்கிரன் ஏதாவது ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா தொழில் செய்வதற்கு தேவையான உதவி ஈஸியாக கிடச்சிடும். அந்த கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா யார்கிட்டயாவது பண உதவி கேட்டாங்கன்னா உடனே தொழில் ஆரம்பிக்கலாம். இந்த கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா ஈஸியாக தொழில் செய்யறதுக்கு தேவையான பண உதவி கிடைச்சிடும். குரு பார்வையில் சனி இருந்தால் என்ன பலன்கள் சார்? குரு பார்வையில் சனி இருக்கிறாரு அப்படின்னா பிள்ளைகளுடைய காலத்திலேயே ஜாதகர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வு அடைஞ்சிறார். வீடு, மனை, வாகனம், யோகம், காரு, என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி காலத்திலேயே அவர் அனுபவிச்சிருவார், வாங்கி வச்சிருவார், சொத்துக்களை வாங்கி வச்சிருவார். ஸோ குரு பார்வையில் சனி இருந்தால் பிள்ளைகளுடைய காலத்திலே நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஜாதகர் அனுபவிச்சிருவார். பசங்களுக்கு தேவையான சொத்துக்களை வாங்கி வச்சிருவார். சனி பார்வையில் குரு இருந்தா சார் இவர் பேரம்பேத்தி எடுத்த பிறகு தான் அவர் நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை அமையும். சனி பார்வையில் குரு இருக்குது. சனின்னா பேரனை குறிக்கிற காரகிரகம். அப்போது பேரனோ பேத்தியோ வந்த பிறகு தான் அவர் ரெஸ்ட்டே எடுப்பார். அது வரைக்கும் அவர் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். குரு சனி ரெண்டுமே சப்த சமமாக இருந்தால் என்ன ஆகும்? சமசத்தமாக பார்வை அப்படின்னா இப்போ குருனா 16
16 வருஷம் தசாகாலம். சனின்னா 18, 19 வருஷம். ஸோ 16 to 19 வருட காலத்திலேயே ஜாதகர் வந்து உழைக்க தயாராகிடுவார். சம்பாதிக்கிறதுக்காக வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருவார். அவர் அந்த இளம் வயதிலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை அவர் அடைஞ்சிருவார். யோகம், யோகபங்கம், அவயோகம்லாம் சொல்றாங்க சார். இந்த யோகங்களுடைய பயன்கள் என்னவா இருக்கும் சார்? அதாவது யோகம்னா ஒரு செயல் நடக்க இருந்தால் அது யோகம். அது ஒரு செயல் நடக்க இருந்து அது பாதியிலே பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அது வந்து யோக பங்கம். இப்போ அவயோகம்னு சொன்னால் அந்த செயலே நடக்காமல் போனால் அது அவயோகம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து யோகம். அந்த ட்ரீட்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த யோகத்துக்கு ஒரு பங்கம், அது யோக பங்கம். அவயோகன்றது அந்த டாக்டரே இல்லை, அப்ராடு போயிட்டார், வரத்துக்கு 1 மாதம் ஆகும் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கவே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் கண் பார்வை கிடைக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் காத்திருக்கணும். இதுதான் அவயோகம். இப்போ கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த யோகம் கிடைக்க விடாமல் அதை அந்த டாக்டர் வெளிநாட்டில் போய் 1 மாதம் வெளிநாடு போயிட்டார், வரத்துக்கு 1 மாதம் ஆகும் அப்படின்னா அது அவயோகம். வாழ்க்கையில ஒரு நல்ல உயரத்துல இருப்பாங்க, பிசினஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கும். திடீர்னு வந்து அவங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத விதமா ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தும். கண்டிப்பா. அப்படியே திடீர்னு நடக்குது, அதுக்கான காரணம் என்ன சார்? 2ஆம் இடத்துல சனி கிரகம் இருந்தால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை சந்திச்சு, நல்லா வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க திடீர்னு போய் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை சந்திக்கிறாங்க. இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் சனி கிரகம் சனி தசா காலங்கள் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருப்பாங்க. ஸோ 2ல் சனி கிரகம் இருக்குது சிறப்பு இல்லாத ஒரு தன்மை. சம்பாத்தியம் ஃபுல்லாக கடைசியில் 0 லெவலில் வந்து நின்றுடுவாங்க. சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தான் அந்த எண்ணம் அப்படிங்கிறது வரும். கண்டிப்பாக அது ஜாதகத்துல எந்த விஷயம் இருந்தா அப்படி வரும் சார்? பொதுவாக இந்த சுயதொழில் நம்ம யார்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை செய்யக்கூடாது, சுயமாக ஏர்ன் பண்ணணும், ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னக்காரங்க, அதுக்கப்புறம் சனி சந்திரன் சேர்க்கை பார்வை தொடர்பு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு முதலீடு போட்டு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு உக்காந்துடணும், ஏதாவது ஒரு கன்சல்டிங் ஆஃபீஸாவது போகணும். இதுக்கு என்ன காரணம்? சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வை தொடர்பு. அதுவும் ஒரு குழந்தை பிறந்த பிறகு இன்னும் அபரிவிதமாக அந்த எண்ணம் மேலோங்கி நின்றுக்கிட்டே இருக்கும். தொழில் பண்ணணும், யார்கிட்டையும் அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கெல்லாம் தனிச்சு சுயேட்சையாக செயல் பண்ணணும்னு ஆசை அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா சந்திரன் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். மகரத்தில் இருக்கிற சனி 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறாரு. இப்படி நம்ம மகரம்ன்றது முதலையை குறிக்கக்கூடிய ராசி. முதல்ல எங்கே அந்த மகரம் வந்து சேரு சகதியை குறிக்கின்ற ராசி. முதல்ல வந்து நீரிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும். ஸோ நிலத்தில் வாழும்போதும் ஜீவனத்துக்காக அது போராடுது, நீரில் வாழும்போது மறைமுகமாக ஜீவனத்தை தேடுது. அப்போது இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வை இருந்துச்சுன்னா மறைமுகமான இன்னொரு தொழிலையும் செய்வாங்க. இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, மறைமுகம் 6 மணிக்கு மேலே கன்சல்டிங்கில் ஜாப்மாக செய்வாங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்வாங்க, ஏதோ ஒரு ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மறைமுக வருமானத்தை கையில் வச்சு வைப்பாங்க. இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வை இவங்கெல்லாம் வந்து மறைமுகமான இன்னொரு தொழிலை செய்வாங்க, இல்லை சுய தொழில் செய்யணும்னு செய்வாங்க. அதே மாதிரி சுயமாக தொழில் செய்கிறாங்க, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும். ஆனால் அதை வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்பிக்கையான பேரில் அந்த சம்பாதித்தத்தை அவங்க பேரில் எழுதி வச்சுறது நல்லது. இப்போ வெளிநாட்டுக்கு போகிற யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் உண்டு அப்படின்னா யார் யாரை சொல்லலாம்? ஆக்சுவலாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கார கிரகம் பார்த்தீங்கன்னா சனி, ராகு, பயண கிரகம் சந்திரன். இந்த பாவகத்தில் எந்த பாவகம் தொடருதுன்னா 9, 12. 3ஆம் பாவகம் குறுகிய பயணம், 9ஆம் பாவகம் நீண்ட தூர பயணம், வெளிநாடு. 12ஆம் பாவகம் வெளிநாடு குறிக்கின்ற பாவகம். அது குறிப்பாக ராகு வெளிநாட்டுக்கு வரைக்கும். அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே ராகுவை குறிக்கும், கிறிஸ்டின் கண்ட்ரிஸ் எல்லாமே கேதுவை குறிக்கும். கடல் ராசியில் குரு இருந்தாலும் வெளிநாடை குறிக்கும். இதெல்லாம் வந்து வெளிநாடு போகிறதுக்கான கிரக அமைப்பு அந்த தசா காலம் வரும்போதோ இல்லை புத்திநாதன் காலத்துலேயோ வெளிநாடு போகிற எண்ணம் அதிகமாக இருக்கும். 12ல் ராகு இருந்தாலும் வெளிநாடு போகணுன்ற எண்ணம் மேலோங்கும். அதே 8ஆம் அதிபதி 7ல் உட்காந்துட்டாங்கன்னா கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, இல்லல் பட்டு, கடன் பட்டு, என்னென்னலாம் பட்டு இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவசரப்பட்டு வெளிநாடு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஐயோ என்னால் கொடுத்த ஏஜென்ட் ஒரு வேலை சொல்லியிருப்பாரு, அங்கே கொடுத்தது ஒரு ஜாபாக இருக்கும். 8ஆம் அதிபதி 7ல் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா இவங்கெல்லாம் வெளிநாடு போகாமல் இருக்கிறது நல்லது. வெளிநாடு போனாங்கன்னா இவங்களால அங்கே சர்வீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 8 மணி நேரம்னா அங்கே 12 மணி நேரம் கசக்கி பிழிஞ்சிருவாங்க. இங்கே ஏஜென்ட்டுக்கு சொல்கிறது ஒரு வேலையாக இருக்கும், அங்கே பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் விட்டுருவாங்க. இவருக்கு பேனாக தான் தொழிலில் வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவர் இங்கே பார்த்தது அவருக்கு உடல் உழைப்பு செய்ய தெரியாது. அங்கே போன உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் கொடுத்தவொடனே அவரால் வேலையே செய்ய முடியாது, அவருடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது, கண்ணீர் விட்டு அழுவார். ஒரு வழியாக திரும்பி ரிட்டனில் இந்தியாவுக்கு மறுபடியும் 6 மாதத்தில் ரிட்டர்ன் வந்துடுவார். ஸோ 8ஆம் அதிபதி 7ல் உட்காந்துட்டா வெளிநாடு போகாமல் இருக்கிறது நல்லது.
நிறைய பேர் வந்து இந்த வாடகை வருமானத்தை வாங்கியே வாழ்க்கையை நடத்தணும்ன்ற ஆசை இருக்கும் சார். ஆனா கண்டிப்பா. எல்லாருக்கும் அது அமையாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அமையும். ஜாதகத்துல இந்த கிரகம் வந்து சாதகமா இருந்ததுன்னா இந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையிலும் நடக்கும் அப்படின்னா கண் என்ன கிரகம்? கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. மாத வாடகை வருமானம் 8 லட்சம் 5 லட்சம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மூலிமா வாடகை வருமானம் வருது. மேற்கொண்டு இன்னும் அவங்க தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ வாடகை வருமானம் மூலிமா ஜீவனத்தை நடத்தணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். தகப்பனாருடைய சொத்துக்களை அப்படியே வாடகை விட்டு விட்டு இவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த 1லேருந்து 10 தேதி வரைக்கும் இவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க வாடகை வசூல் பண்ணுறது. இந்த அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கணும்னா, செவ்வாய் குரு சுக்கிரன் இவங்க 3 பேரும் தொடர்பு பெறணும். குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறது, செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்குது. ஆக 3 பேரும் செவ்வாய் குரு சுக்கிரன் இவங்க 3 பேரும் தொடர்பில் இருந்தாங்கன்னா இவங்க வந்து தகப்பனாருடைய சம்பாத்தியம் இல்லைனாலும் கூட இவருடைய சம்பாத்தியம் மூலிமா ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை வாங்கி அதன் மூலிமா வாடகை வருமானத்தை பெறக்கூடியவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி தன்னுடைய சரராசி 4ஆம் அதிபதி சரராசியாக இருந்து அந்த வீட்டு அதிபதி சரராசியிலேயே ஆட்சி உச்சம் பெற்றாங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு மனை வாகனம் சொத்து எல்லாத்தையும் வாங்குறாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து தனுஷுடைய ஜாதகத்தில் இருக்குது, நடிகை நயன்தாராவுடைய ஜாதகத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சம். 4ஆம் அதிபதி சரராசியாக இருந்து அந்த வீட்டு அதிபதி சரராசியிலே உச்சம் பெறணும். இப்போ மகர லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் 4ஆம் அதிபதி மகரத்தில் உச்சம் ஆகுறாரு. இதெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள். ஸோ துலா லக்னம் தனுஷார் பார்த்தீங்கன்னா துலா லக்னம் 4ஆம் அதிபதி சனி கிரகம். அவர் துலாத்திலே உச்சம் ஆகுறாரு. சனி தசை வந்தவொடனே அவர் மிகப்பெரிய ஒரு யோகம். அந்த 19 ஆண்டு காலம் அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு யோகம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதக அமைப்பெல்லாம் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு வாடகை வருமானம் இதெல்லாம் கொடுக்க காத்துட்ருக்கு கிரகங்கள். பாவகம் காரகம்னு சொல்கிறோம்ல சார், இது ரெண்டுமே ஜாதகத்துக்கு என்ன சொல்ல வருது சார்? அதாவது ஜாதகருடைய குணத்தை காரகிரகம் சொல்லுது, ஜாதகருடைய செயல்பாடு அந்த சம்பவத்தை அந்த பாவகம் சொல்லுது. கோச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது தற்காலிக ஒரு குணமாற்றத்தை தான் அந்த கோச்சாரம் சொல்லுது. தசாவும் புத்தியும் அந்த சம்பவம் நடக்க போகிறத சொல்கிறது. ஸோ காரகிரகம் ஜாதகருடைய குணம், பாவகம் செயல்பாடு, கோச்சாரம் தற்காலிக குணத்தை சொல்லுது. தசாநாதனும் புத்திநாதனும் அந்த சம்பவம் நடப்பது உறுதின்னு சொல்லுது. இந்த 3 கிரகங்கள் தான் ஒரு தொழிலை பாதிக்கும் அப்படின்னா அது எந்த கிரகங்கள் சார்? அதாவது குரு கேது, சனி கேது, சனி ராகு. இதில் குரு கேது பார்த்தீங்கன்னா கேல யோகம்னு பேர். மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது கோட்டீஸ்வர யோகம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் கோடீஸ்வரன் ஆனாதா தெரியல, இல்லை கடன்காரன் தான் ஆயிருக்கிறாங்க. என்னென்னா இந்த குரு கேது வந்து ஈஸியாக கடன் கிடச்சிரும், ஈஸியாக வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய டிசிப்ளினை பார்த்து கடன் வந்துக்கிட்டே இருக்கும், இவங்களும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பெரும் லெவலில் கடன் வந்துடும். கடைசியில் சன்னியாசி யோகத்தை கொடுத்துரும், தலைமுறை வாழ்க்கை கொடுத்துரும். ஏன்னா குருவும் கேதுவும் இணையராக இது சன்னியாசி வாழ்க்கை, தலைமுறை வாழ்க்கையை கொடுத்துரும். அப்போ இந்த குரு கேது ஜாதகத்தில் இருந்தால் கடன் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி ராகு ஜாதகரை கசைக்கு பிழிஞ்சு எடுத்துரும். 1க்கு 2 3 பிரான்ச்சு 4 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கூட்டி கழித்து பார்த்தா கடைசியில் லேபருக்கு சம்பளம் போட்டது தான் மிச்சமாக இருக்குமே தவிர இது பிரயோஜனம் பட்டிருக்காது. சனி ராகு. சனினா தொழில், ராகுன்னா அது ஈஸியாக வட்டி கட்டி தேவையில்லாமல் ஒரு கட்டத்தில் 0 லெவலில் வந்திருக்கும். ஓவர் ஹெட்ஸ்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கடைசியில் தொழிலாளர்கள் தான் பயனடைஞ்சிருப்பாங்க தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பயனடைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ராகு அப்படி ஒரு வேலையை செஞ்சிடும். இந்த கிரக சேர்க்கை ஒருத்தர் இப்போ கிளைண்ட் வராங்க, அவருடைய மனைவி ஜாதகத்துலேயும் இருக்குது, அவருக்கு பிறந்த 2 குழந்தைங்க ஜாதகத்துலேயும் அந்த சனி ராகு இருக்குது. ஆனால் அவர் சொன்னால் கேட்க மாட்டேன்றார். ஆனால் அவர் அடுத்தடுத்து மறுபடியும் இன்னொரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது எப்போ நீக்கன்னா திடீர்னு ஒரு பொருளாதார சரிவை கொடுத்துரும், அப்போ தான் அதை உணர்வார். இது பரம்பரை சாபத்தை சொல்லுது. இது என்னென்னா போன முன் ஜென்மத்தில் லேபருக்கு செஞ்ச கொடுமைகளை சொல்லுது. ஒரு விவசாயம் இப்போ முன் ஜென்மத்தில்னா விவசாயம் பண்ணியிருப்பாங்க அந்த குடும்பம். அப்போ அந்த கூலி தொழிலாளிகளுக்கு அறுவடைக்கு கூலி கொடுக்கும்போது ஒரு 150 ரூபாய் கொடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்றுவாங்க. இல்லைனா ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு 3 மூட்டை 12 மூட்டை அரிசி கொடுக்குறேன்னா 3 மூட்டை அரிசி கொடுத்துட்டு இவ்வளோ தான் கொடுக்க முடியும். அப்போ அந்த லேபரை கசைக்கு பிழிஞ்ச தோஷம் அவங்க வம்சாவளியில் அந்த தோஷம் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுது இந்த சனி ராகு. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி கேது. தொழில்காரகன் சனி, கேதுன்னா கடன் வலையை அந்த தொழில் மீது கடனை ஏற்படுத்தி கொடுத்துட்டு கையில் கடனை திணிக்கிறத முக்கியமான ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கோம். இந்த கிரக சேர்க்கை இருந்தால் தொழில் பண்ணாமல் இருக்குது நல்லது. வட்டிக்கு திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் தொழிலில் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் 0 லெவலில் நின்றுடும். அப்போ சனிக்கேது தொடர்பு இருந்தாலும் தொழிலில் கடன் வாங்காமல் இருக்கிறது,
தொழில் கடன் வாங்கி அவஸ்தைப்படாமல் இருக்கிறது நல்லது. சனின்னா திருநங்கைக்குரிய ஜாதகம். அந்த மாற்று அறுவை சிகிச்சைக்காக, உடல் உறுப்புகள் அறுவை சிகிச்சைக்காக கடனாளி ஆகிறது. அதுக்கு சனின்னா லேபர்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஃபேக்ட்ரியில் லேபருங்க திடீர்னு இந்த பொல்யூஷன்லாம் அங்கே கழிவு நீரில் சுத்திகரிப்பு பண்ணும்போது திடீர்னு அந்த லேபருங்க இறந்து போயிடுவாங்க. அதுக்கு நஷ்ட ஈடு காம்பன்சேஷன் கொடுத்து கம்பெனி லாஸ் ஆகி தொழில் நலிவை கொடுத்துடுது. ஸோ இந்த மாதிரி பல வகையில் தொழிலில் கடன் ஏற்பட்டு அதனால் தொழில் மேற்கொண்டு பொருளாதார அந்த தொழில் வளர்ச்சி அடையாமல் கடனில் போய் முழுகிற வேலையை தான் இந்த. அப்போ சனி கேது, சனி ராகு, குரு கேது இவங்கெல்லாம் தொழில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.